திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நிலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருபாலன் வாசமலர்மண் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாளந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறியவரை துரைத்த செல்லுமொழி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியமுடன் அமர்த்திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமான் நம்பி ஆரோருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமர்களை எல்லாம் முக்கரணங்களாலே வணங்கி அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தையார் விஜயமல சொக்கலிங்கையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து உரையாசிரியர் சிவகமணியாவுடைய திருவடிகளை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனாய செல்வர்களே, இன்று மாசி மாதம் சதய நட்சத்திரம், எம்பெருமான் கோச்செங்க சோழனார் குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, கோச்செங்க சோழனார் அவர் 78 மாடக் கோயில்கள் கட்டிய ஒரு பெருமகனார். யானை புகாத கோயிலாக 78 மாடக் கோயில்கள் கட்டியதாக நமக்கு அறிய முடிகிறது. திருத்தொன்று புராணத்திலே கோயில்கள் பல அமைத்தார் என்று சொல்லி நமக்கு அருளி இருக்கிறார் சேக்கிழாரடிகள். நம்முடைய நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய தேவாரத்திலே சொல்லுகின்ற பொழுது 70 என்று சொல்லி 78 ஆலயங்கள் அவர் சமைத்தார் என்று சொல்லி நமக்கு தேவாரத்தின் மூலமாகவும் பல சான்றுகள் மூலமாக நாம் அறிய முடிகிறது. இந்த நாயனாருடைய ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், நம்முடைய சைவ சமய பரமாச்சாரியார்களான ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி சாமிகள் என்று 3 பெருமக்களாலும் தங்களுடைய தேவாரத்தில் வைத்து போற்றக்கூடிய அளவுக்கு நாயனாருடைய ஒரு சிறப்பு இருக்கிறது. மூவர் தேவாரத்திலும் இவருடைய தொண்டை வைத்து போற்றி இருக்கிறார்கள். இவர் முற்பிறப்பிலே சிலந்தியாக இருந்து பெருமானுக்கு வெயிலும் தூசியும் படாது பந்தர் அமைத்த ஒரு காரணத்தினாலே அதன் தொடர்ச்சியாக இவர் அரசனாக பிறந்து, சோழ வம்சத்திலே அரசனாக பிறந்து பல கோயில்கள் திருப்பணி செய்ததாக நமக்கு அறிய முடிகிறது. இப்படி நாயனாருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழாரடிகள் 18 திருப்பாடல்களிலே நமக்கு அருளியிருக்கிறார். அதிலே நமக்கு திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நம்பிகள் அருளுகின்ற பொழுது தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் என்று சொல்லுகிறார். அதாவது பாண்டிய அரசருமாயிருந்து உலகத்தை ஆண்ட கோச்செங்க சோழருக்கும் நான் அடியேன்கிறார். இவர் சோழ வம்சத்திலே வந்த அரசர், ஆனால் பாண்டி நாட்டையும் தன் வசப்படுத்தி ஆட்சி செய்ததனாலே தென்னவன் என்று சொன்னால் பாண்டியனாகவும் இவர் வைத்து போற்றப்படுகிறார். தென்னவனாகவும் இருந்து பாண்டிய அரசராகவும் இருந்து உலகத்தை ஆண்ட ஒரு கோச்செங்க சோழருக்கும் நான் அடியேன் என்று சொல்லி நம்முடைய நம்பிகள் அருளுகின்றார். அப்ப சோழராயிருந்து சோழ நாட்டினை ஆண்டதுடன் தென்னவனாக இருந்து பாண்டி நாட்டையும் தம் அடிப்படுத்தி ஆண்டார் என்பது சரித வரலாறு என்று சொல்லி நமக்கு அறிய முடிகிறது. செங்கனான் என்று சொல்லுவது அவருடைய நாயனாருடைய திருப்பெயர். அவருடைய தாயார் அவருக்கு இட்டு அழைத்த ஒரு செல்வ பெயர். குழந்தை பிறந்தவுடனேயே அவர் செங்கற்பெயர் செம்பியர்கோன் என்பது முதலாக தேவார திருவாக்குகளினாலும் அந்த செங்கனார் என்று சொல்லி நமக்கு அந்த ஒரு திரு பெயர் நமக்கு அருளப்படுகிறது. குழந்தை பிறந்தவுடனேயே அந்த கண்கள் சிவந்திருந்த காரணத்தினாலே அவருடைய தாயார் இட்ட ஒரு செல்ல பெயர் அந்த கோச்செங்கனார் என்று சொல்லுவது என்று நாம் அறிய முடிகிறது. நம்முடைய வகைநூல் ஆசிரியர் 2 திருப்பாடல்கள் மூலமாக திருவந்தாதியிலே வைத்து போற்றுகிறார். அதிலே முதல் பாடலிலே மை வைத்த கண்டன் நெறியன்றி மற்றோர் நெறிகருதா தெய்வ குடிச்சோழன் முன்பு சிலந்தியாய் பந்தர் செய்து சைவத்து உரு எய்தி தரணி நீடு ஆலயங்கள் செய்வித்தவன் திரு கோச்செங்கனான் எனும் செம்பியனே. அதாவது மை வைத்த கண்டன் நெறியன்றி அப்படின்னா என்ன சொல்றாரு, சோழ மன்னர்களுடைய ஒரு உரைப்ப சொல்லுகிறார் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள். திருநீலகண்டராகிய சிவனது நெறியல்லாமல் மற்ற எந்நெறியனையும் பொருள் என்று கருதாத தெய்வத்தன்மையுடைய குடியில் வந்த சோழனார் அப்படிங்கிறார். அதான் மை வைத்த கண்ட நெறியன்றி மற்றோர் நெறி கருதா தெய்வக்குடி சோழன்
அவர்கள் சோழ மன்னர்கள் எப்பொழுதுமே சோழர்கள் சைவத்தை தவிர, சிவபெருமானை தவிர வேறு கடவுளை வழிபடாது அந்த தெய்வத்தன்மையோடு வந்தவர்கள் என்று சொல்லி நமக்கு இந்த சரிதத்திலே அருளுகின்றார். முன்னை பிறப்பிலே அவர் சிலந்தியாக இருந்து இறைவரது திருமேனியிலே சருகு விழாமை பொருட்டு தன் வாய் நூலினால் மேற்கட்டி பந்தரனை செய்து அதனால் சைவத்திறத்து உருவின் அவதரித்து அதன் தொடர்ச்சியாக அவர் அவதரித்து இந்த நில உலகிலே பெருமானுக்கு நீடிய மாடக் கோயில்கள் ஆலயங்கள் அமைத்தவர், யானை புகாதவாறு மாடக் கோயில்கள் அமைத்தவர் நாயனார் என்று சொல்லி நமக்கு வகைநூல் ஆசிரியர்கள் அருளுகின்றார். கோச்செங்கனான் எனும் செம்பியனே, கோச்செங்கனான் என்னும் பெயரையுடைய சோழ மன்னர். செம்பியன் என்று சொன்னால் சோழர், தென்னவன் என்று சொன்னால் பாண்டியர்கள் என்று சொல்லுவார்கள். இப்படி அந்த பெயரையும் அவர் செய்த தொண்டினையும் வைத்து நமக்கு போற்றுகின்றார் இந்த திருப்பாடலிலே. திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் என்று சொல்லி விரிநூல் ஆசிரியர் முதல் பாடலிலே நமக்கு அருளுகின்ற பொழுது அந்த சோழ மன்னர்களுடைய ஒரு கொடைத்தரத்தை நமக்கு அருளுகின்றார். அவர்கள் எப்படி அந்த ஒரு வாய்மையோடு வாழ்ந்து வந்தார்கள் அப்படிங்கிறத நமக்கு சிபி சக்கரவர்த்தியினுடைய ஒரு சரிதத்தின் மூலமாக நமக்கு விளக்குகின்றார். துலையில் புரவி நிறையழைத்த சோழர் உரிமை சோனாட்டில் அலையில் தரளம் அகிலொடு சந்தன நீர் பொன்னி மணிகுளிக்கும் குளையில் பெருகும் சந்திர தீர்த்தத்தின் மருங்கு குளிர் சோலை நிலையில் பெருகும் தருமிடைந்த நெடுந்தன் காணம் ஒன்று உலதால். அதாவது இந்த திரு ஆனைக்கா என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தை, அந்த ஆலயம் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நமக்கு இதில் அருளுகின்றார். அதற்கு முன்பாக சோழர்களுடைய பெருமைகளை பறைசாற்றுகின்றார். அதாவது இதில் என்ன சொல்றார் அப்படின்னா, துளையில் புறவி நிறையளித்த சோழர் உரிமை அப்படிங்கிறார். அப்படியே துளைத்தட்டிலே வைத்து புறாவின் எடைக்கு சமமாக தனது உடல் தசையை நிறுத்தி கொடுத்த சிபி சக்கரவர்த்தி மரபில் வரும் சோழர்களுக்கு உரிமையாகிய சோழ நாடுங்கிறார். சிபி சக்கரவர்த்தி பத்தி இதுல சொல்றாருங்க. அதாவது சிபி சக்கரவர்த்தி ஒரு சோழ அரசர். அவர் ஒரு காலத்திலே சீர்காழியிலே ஒரு பெரிய யாகம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் யாகம் செய்து கொண்டிருந்த போது அவருடைய பெருமையை இந்த உலகுக்கு அறிவிக்க திருவுளம் கொண்டு இறைவரே பணித்தருளியவாறு பெருமான் இவருடைய அந்த ஒரு பெருமையை உலகம் அறிய வேண்டும் என்று சொல்லி தீக்கடவுளை ஒரு புறாவாகவும், அதே போல இந்திரனை அந்த புறாவை துரத்தி வரக்கூடிய ஒரு பருந்தாகவும் படைத்து உருவெடுத்து வருகிறார்கள். அந்த புறா அவர் அந்த அரசன் சிபி சக்கரவர்த்திவால் அடைக்கலம் புகுகிறது. அந்த புறாவை துரத்தி கொண்டு அந்த பருந்து வருகிறது. அந்த பருந்து அரசனிடத்திலே கேட்கிறது, தனக்கு இறை என்று அதனை தன்னிடம் விடும்படி கேட்கிறது. எனக்கு இறை வேண்டும் இப்பொழுது, அதனாலே அந்த பருந்தை என்னிடம் நீங்கள் விட வேண்டும், அந்த புறாவை என்னிடம் விட வேண்டும் என்று சொல்லி அந்த பருந்து கேட்கிறது. சிபி சக்கரவர்த்தி அந்த புறாவின் எடைக்கு ஈடாக தன்னுடைய உடல் என்று கூட பார்க்காது தனது உடலினுடைய சதையை அறிந்து துளையிலே இடுகிறார். புறாவினுடைய எடைக்கு தகுந்தவாறு தன்னுடைய உடம்பினுடைய சதையை எடுத்து அறிந்து அந்த தராசில இடுகிறார். அந்த சிபி அந்த புறாவின் எடைக்கு ஈடாக தமது உடலின் தசையை அறிந்து துளையில் இடுகின்ற பொழுது எவ்வளவு சதையிட்டாலும் அது எடை குறைவாகவே தோன்றுகிறது. பிறகு சிபி சக்கரவர்த்தி அந்த துளையில் ஏறி நின்று நிறைவு செய்து பெருமானுடைய திருவருள் பெற்றார் என்று சொல்லி நமக்கு அந்த சரிதத்திலே நமக்கு அருளுகின்றார்கள். இப்படி அந்த அடைக்கலம் புகுந்தவர்களை காக்க தன்னுடைய உயிரையும் தரும் அறம் பற்றி சோழ மரபினுடைய பெருமையை நமக்கு இதில் எடுத்து காட்டுகின்றார். நம்முடைய மங்கையர்க்கரசியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது கூட சேக்கிழார் பெருமான் வளவர்குல குலக்கொழுந்து வழக்கை மாணி அப்படின்னு சொல்லுவார். அப்ப வளவர்குலம் என்று சொல்லுவதும் சோழர் தான், செம்பியன் என்று சொன்னாலும் சோழர்கள் தான். இப்படி அந்த சோழர்களுக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருப்பதாக நமக்கு சரிதங்களிலே பல இடங்களிலே நமக்கு போற்றுகின்றார். இந்த சரிதத்துல என்ன சொல்றாருன்னா, அதைவிட மிக்கதாய சிவதர்மங்காத்தல் பொருட்டு யானையினை ஒருத்தல் காரணமாக, யானை அந்த பெருமானுடைய
அந்த பெருமானுக்கு அமைத்த பந்தரை சிதைத்தது என்ற ஒரு காரணத்திற்காக யானையினுடைய காதுக்குள் புகுந்து தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாது சிலந்தியாக இருந்த அந்த சிலந்தியானது பிறகுதான் அந்த சிலந்திதான் கோச்சங்க சோழராக அவதரித்தது என்று சொல்லி நமக்கு அறிய முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த சோழ நாட்டிலே அலைகளில் முத்துக்களையும் அகிலோடு சந்தனத்தையும் கொண்டு வரும் அழகிய நீரை உடைய காவிரி ஆற்றின் மணிகளை கொளிக்கும் கரையில், காவிரி ஆற்றங்கரை ஓரத்திலே சந்தர தீர்த்தத்தினுடைய பக்கத்திலே ஒரு குளிர்ச்சியுடைய ஒரு சோலைகளில் நிலையாக வளர்ந்து ஓங்குகின்ற மரங்கள் நெருங்கிய ஒரு காடு ஒன்று இருக்கிறது. ஒரு சிறந்த ஒரு குளிர்ந்த ஒரு கானம் அங்கே இருக்கிறது. அந்த காட்டிலே இப்ப அங்க ஒரு வெண்ணாவல் மரம் ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்பூங்கானில் வெண்ணாவல் அதன் கீழ் முன்னால் அரிதேடும் மெய்ப்பூங்கழலார் வெளிப்பட்டலும் மிக்க தவத்தோர் வெள்ளானை கைப்பூம் புனலும் முகந்தாட்டி கமல் பூங்கொத்தும் அணிந்து இறைஞ்சி மைப்பூங்குவலை களத்தாரை நாளும் வழிபட்டு ஒழுகுமால். திருவானைக்காவலுடைய ஒரு தல விருட்சமாக வைத்து போற்றப்படுவது வெண்ணாவல் மரம். அந்த வெண்ணாவல் மரத்துக்கு என்று ஒரு சரிதம் இருக்கிறது. அதான் சொல்றார், அப்பூங்கானில் அந்த குளிர்ந்த ஒரு காட்டிலே வெண்ணாவல் அதன் கீழ் வெண்ணாவல் மரத்தின் அடியிலே திருமாலும் பிரமனும் தேடி காண முடியாத பெருமான் அங்கு வெளிப்பட்டு அருளுகின்றார். வெளிப்பட்டலும் மிக்க தவத்தோர் வெள்ளானை, ஒரு யானை ஒன்று, நல்ல ஒரு தவமுடைய ஒரு யானை. அந்த யானையானது கைப்பூம் புனலும் முகந்தாட்டி, கைப்பூம் புனலும் முகந்து ஆட்டி, துதிக்கியிலே நீர் கொண்டு வருகிறது, மலரையும் கொண்டு வருகிறது. அந்த நீரினாலே சாமிக்கு நீராட்டி திருமஞ்சனம் ஆட்டி அந்த மலரை வைத்து அந்த யானை பெருமானை வழிபாடு செய்கிறது. பெருமானை வழிபாடு செய்வதற்கு என்ன வேணும்னா பூவும் நீரும் இருந்தா போதுங்க. புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு, அவ்வளவுதாங்க, வேற ஒன்றும் தேவையில்லை. பெருமானை வழிபாடு செய்யணும்னா, அதாவது கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டணைந்தார் மைதலையும் கண்டத்து மலை மருந்தை வழிபாடு செய்யும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார் என்று சொல்லி, சிவகோசரியார் ஆகம முறைப்படி பெருமானை வழிபாடு செய்தார். ஆகம முறைப்படி பெருமானை வழிபாடு செய்வதற்கு என்ன வேணும்னா பூவும் நீரும் இருந்தா போதுங்க, மற்றதெல்லாம் அதற்கு மேல. அப்ப எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டுங்கிறார். இங்க அந்த யானை கூட மலரும் புனலும் கொண்டு அந்த ஆனைக்கா பெருமானை வழிபாடு செய்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு. ஏன்னா அது மிக்க தவத்தோர் வெள்ளானை, அது சாதாரணமான யானை இல்லைங்க, தவமுடைய வெள்ளை யானை அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். அப்படி பூங்கொத்தும் அணிந்திரஞ்சி மைப்பூங்குவலை களத்தாரை நாளும் வழிபட்டு ஒழுகுமால். அப்படி அந்த குவலை போன்ற கழுத்தையுடைய இறைவரை நாள்தோறும் வழிபட்டு வந்தது. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, யானை தினந்தோறும் வழிபட்டு வருகிறது. இந்த வெண்ணாவல் மரம் என்று சொல்லுவது அதுக்கு ஒரு சரிதம் இருக்கிறது. சிவகணிய உரையில சொல்லுகிறார், வெண்ணாவல் அப்படிங்கிறது ஞானச்சார்வாம் வெண்ணாவல் அப்படின்னு சொல்றாருங்க. இப்ப ஞானச்சார்வாம் வெண்ணாவல் அப்படின்னா அது ஞானம் உடையது. அந்த மரம் எப்படி, அந்த மரத்துக்கு எப்படி அந்த ஞானம் வந்தது அப்படின்னா, அதாவது சம்பு முனிவர் என்று சொல்லி ஒரு முனிவர் அந்த வனத்திலே தவம் இருக்கிறார். ஒரு நாள் தாம் முன்கண்ட எப்பொழுதும் கண்டு அறிய முடியாத ஒரு தெய்வீகமாகிய ஒரு வெண்ணாவல் கனி தன் முன் விழுகிறது. அந்த வெண்ணாவல் கனியை திருக்கையில் இருக்கக்கூடிய இறைவருக்கு நிவேதனம் செய்கிறார். அந்த வெண்ணாவல் எப்பவும் கிடைக்காத ஒரு நாவல் கிடைக்கிறது. அதை அவர் அந்த சம்பு முனிவர் என்ன செய்கிறார்னா, அதை பெருமானுக்கு நிவேதனம் செய்கிறார். கையிலையில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு நிவேதனம் செய்து எஞ்சிய அந்த கனியினுடைய கொட்டைகள் எல்லாம் இருக்கிறது, அந்த விதைகளை அவர் உண்கிறார். அப்படி உண்கின்ற பொழுது அது முளைத்து அவருடைய சிரத்தின் வழியே தலையின் வழியே வெளிப்பட்டு எழுந்து ஒரு மரமாக அது உருவெடுக்கிறது. அந்த மரத்திலே வேதங்கள் வேறாகவும்
உபநிடதங்கள் அடிமரமாகவும் ஆகமங்கள் கிளைகளாகவும் சரியை கிரிய யோகம் என்று சொல்லக்கூடியவெல்லாம் கிளைகளாகவும் பூங்கொத்துக்கள் ஐவகை நாணங்கள் அரும்பு மலர் காய்கள் ரதம் என்று இப்படி அந்த மரமே ஒரு ஞானப்பிழம்பாக அந்த வெண்ணாவல் மரம் அங்கு வளர்ந்து வருகிறது. அப்படி வளர்ந்து வருகின்ற பொழுது மரமே மலபரிபாகம் தந்து விளங்க கண்டு முனிவர் வியந்து பெருமானை பிரார்த்தித்து அவர் அருளியவாறே இத்தலத்து எல்லையில் அந்த மரத்தினடியில் தவம் புரிந்து இருக்கின்றனர். இதனடியில் இறைவரும் வெளிப்பட்டு எழுந்து அருளி இருக்கிறார். அந்த மரத்துக்கடியில் அந்த முனிவர் தவம் இருக்கிறார், இறைவனும் அங்கு எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லி அப்படி எழுந்தருளி இருக்கிறது தான் அந்த நாவல் மரம். அந்த நாவல் மரமானது அந்த சம்பு முனிவர் தான் நாவல் மரமாக அங்கு உருவெடுத்து அங்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி இந்த நாவல் மரத்தடியிலே பெருமான் வீற்றிருக்கிறார். அந்த பெருமானை மிக்க தவத்தோர் வெள்ளானைங்கிறார். முன்னை பெருந்தவ பேருடையது ஒரு சாபத்தால் வெள்ளானையாய் வந்தது. இது இந்திரனது வெள்ளானை அல்ல, இது தவமுடைய ஒரு வெள்ளை யானை. அப்படின்னா அதுக்கு ஒரு சரிதத்தை நாம் அறிய முடிகிறது. எப்படின்னா திருக்கையிலையில சிவகணங்கள் பல இருக்கிறது. அந்த சிவகணத்தவர்களிலே மாலியவான் புஷ்பபந்தன் என்று சொல்லி புஷ்பதந்தன் என்று சொல்லி 2 பேர் சிவன் பெருமானுக்கு திருத்தொண்டு செய்கிறார்கள். அந்த தொண்டிலே சிறந்து விளங்குகின்றார்கள். அந்த தொண்டு செய்வதில் பொறாமைங்க, நான் அதிகமாக செய்யறேன்னா நீ அதிகமாக செய்யறேன் என்று சொல்லி அதிலே பொறாமை வந்ததுனால சினமும் மேலிட்டு மாலியவான் புஷ்பதந்தனை யானையாகுக என்று சொல்லி சபிக்கிறார். அதே மாதிரி மாலியவானை சிலந்தியாகு என்று சொல்லி அவர் சபிக்க இருவரும் பெருமானுடைய திருவருள் ஆணையின் வழியே இந்த தலத்திலே யானையும் சிலந்தியுமாக அந்த சிவன் பணியிலே சிவபெருமானுடைய திருப்பணியிலே 2 பேரும் பணி செய்கிறார்கள். இதுதான் நமக்கு சரிதான். முன்னிலையில் தவமுடைய சிவகணத்தவர்கள் ஒருவராயிருந்த நிலையினை மிக்க தவத்தோர் அப்படிங்கிறார். இது போலவே மற்றையவரையும் ஞானமுடைய ஒரு சிலந்தி என்று சொல்றார். இப்ப இந்த நாவல் மரமும் தவமுடையது, இந்த சிலந்தியும் தவமுடையது, ஞானமுடையது, அந்த யானையும் தவமுடைய யானை என்று சொல்லி இந்த 3க்கும் ஒரு சரிதத்தின் மூலமாக நாம் அதனுடைய சிறப்புகளை அறிய முடிகிறது. ஏன்னா அப்படி இல்லைன்னா அந்த ஒரு நிலைக்கு அந்த உயிர்கள் வந்திருக்க முடியாது. மிக்க தவத்தோர் யானை, ஞானமுடைய சிலந்தி, அதே மாதிரி நாவல் மரமும் ஞானச்சார்வாம் வெண்ணாவல் என்று சொல்லி 3ஐயும் இப்படி அருளுகின்றார் சேக்கிழார் பெருமான். இப்படி அந்த திருவானைக்காவிலே இந்த 3ம் இருக்கிறது. பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறது இந்த யானையும் சிலந்தியும். ஆன செயலால் திருவானைக்கா என்று அதற்கு பெயராக ஞானமுடைய ஒரு சிலந்தி நம்பர் செம்பொற் திருமுடிமேல் காணல் விரவும் சருகுதிரா வண்ணம் கலந்த வாய்நூலான் மேனல் திருமேற் கட்டியன விரிந்து செறிய புரிந்துள்ளதால் பாருங்க. ஆனை வழிபாடு செய்ததனால இந்த தலத்திற்கு ஆனைக்கா என்று பெயராக அந்த ஆனைக்காவிலே ஞானமுடைய ஒரு சிலந்தி, அதான் கோச்செங்க சோழருடைய முற்பிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஞானமுடைய ஒரு சிலந்தி பெருமானுடைய செம்பொன் திருமுடி மேல் காணல் விரவும் சருகுதிரா வெண்ணம் அப்படின்னா வெயிலும் தூசியும் படாதபடி அந்த வாய் நூலினாலே சிலந்திக்கு வாய் நூல் வரும் இல்லைங்களா, அந்த நூலினாலே மேலே பந்தர் போல அமைத்திருக்கிறது. இது அந்த சிலந்தி செய்தது. ஞானமுடைய சிலந்தினா அது சிவன் பணி செய்யக்கூடிய ஞானம். இது முன்னை தவத்தால் பூர்வ புண்ணியத்தால் வந்த ஞானம்ங்க. முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்டம் பாரு சேக்கிழார் பெருமான் எங்க கண்ணப்ப நாயனார் புராணத்துல. அப்ப இதற்கு முன்பு செய் தவம் வேண்டும், இல்லைன்னா அந்த சிலந்திக்கு அந்த ஞானம் வந்திருக்காது அப்படின்னு சொல்றாரு. திருமேற்கட்டி திருமுடியின் மேலே கட்டும் விரிப்பு, அப்படி சாமிக்கு மேல அந்த விரிப்பு போல அந்த வாய் நூலினாலே கட்டி இருக்கிறது. இப்போ அப்படி கட்டி இருக்கிறது. இந்த யானை என்ன செய்யுது அப்படின்னா சிலந்தையினுடைய எச்சில் அனுசிதம் அப்படிங்குது அப்படின்னு நினைக்குது. ஏன்னா இதுவும் ஞானமுடைய யானை இல்லைங்களா, தவம் செய்த யானை. அதனால அது ஆகம முறைப்படி அது அனுசிதம் என்று நினைத்து அந்த யானை அதை அதையெல்லாம் அந்த மேல இருந்த பந்தரை எல்லாம் அது
தகர்த்து எறிந்து விட்டு அதையெல்லாம் தள்ளிவிட்டு அதை எப்பவும் போல வழிபாடு செய்து நன்று மிளைத்த சிலம்பி வளைப்பரப்பை நாத நடிவனங்கச் சென்ற யானை அனுசிதம் என்றதனை சிதைக்க சிலம்பிதான் இன்று களிற்றின் கரம் சுலவிற்று என்று மீள விளைத்ததனை அன்று கழித்த பிட்டைனால் அடல் வெள்ளானை அழித்ததால். ஒரு நாள் பார்க்குது சிலந்தி, சரி யானையினுடைய தும்பிக்கை தெரியாத அதில் பட்டு அது அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்குது. சரி இருக்கட்டுன்னு மீண்டும் மீண்டும் தினசரி அதே மாதிரி நடக்கிறதுனால இப்போ அந்த சிலந்தி கொஞ்சம் யோசிக்குது. இப்போ இதில் என்ன சொல்லாருன்னா, நன்றாக சிலம்பி இழைத்த வாய்நூல் வளையின் பரப்பினை இறைவரது திருவடி இறைஞ்ச சென்ற யானை இது அனுசிதம் என்று சிதைக்க. பாருங்க, எச்சில் சாமிக்கு அனுசிதங்க. திருநீல நக்க நாயனாருடைய புராணத்தில் திருநீல நக்க நாயர் வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த அம்மா அந்த பொருள்களை எல்லாம் எடுத்து கொடுப்பதற்காக கருவறைக்குள்ளே செல்லுகிறார். அவர் நீலநக்க நாயனாருடைய துணைவியார் அங்கு இருக்கின்ற பொழுது அப்போ நாயனார் அந்த சிறிது நேரம் மட்டும் அந்த இடத்துல இல்லை. அப்போ அந்த பெருமானுடைய திருமேனியில் ஒரு சிலந்தி விழுகிறது. அந்த சிலந்தி பூச்சியை கையிலே தட்டினால் அந்த கால்கள் உடைந்து சிலந்திக்கு இடையூறு வந்துவிடும் என்று சொல்லி அம்மா என்ன செய்கிறாங்கன்னா வாயினாலே ஊதி அகற்றுகிறார். அதை அவர் பார்த்துடுறார். அப்படி பார்த்த உடனே அவருக்கு கோபம் விடுகிறது. பெருமான் மீது எச்சில் பட்டு விட்டது, அனுசிதம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை பொறியிலாய் அப்படின்னு சொல்றார், அறிவில்லாதவளே என்று சொல்லி அனுசிதம் என்று சொல்லி உன்னை துறந்தனன் அப்படின்னு சொல்லி கோபமா அந்த அம்மா அந்த இடத்துலயே அவர் விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறார். அப்ப பெருமான் மீது எச்சில்கள் படுவது ஒரு அனுசிதம் என்று சொல்லி அந்த காலத்திலேயே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த திருநீலநக்க நாயனாருடைய புராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு எண்ணி துணிந்த செயலை சிலம்பி தனது நன்மையாகிய கருத்தினால் யானையினது கரம் சுலவியதனால் ஆகியது என்று முதல்ல அப்படி நினைச்சுக்குது. யானையினுடைய தும்பிக்கப்பட்டு இப்படி ஆயிடுச்சு நினைச்சுக்குது. மீண்டும் மீண்டும் அந்த யானை அதே போல செய்யுது. இப்ப பாருங்க, எம்பிராந்தன் மேனையின் மேல் சருகு விழாமையாள் வருந்தி இம்பர் இழைத்த நூல் வளையம் அழிப்பதே என்று உருத்தெழுந்து வெம்பி சிலம்பி துதிக்கையினில் புக்கு கடிப்ப வேகத்தால் கும்ப யானை கை நிலத்தின் மோதி குலைந்து வீழ்ந்ததால். அந்த சிலந்து என்ன செய்துனா, பெருமானது திருமேனியின் மேல் சருகுகள் விழாமை பொருட்டு நான் வருந்தி அந்த பந்தலை அமைத்திருக்கிறேன், இழைத்த நூல் வளையத்தை இந்த யானை அழிப்பதா என்று சொல்லி இந்த சிலந்திக்கு கோபம் வருகிறது. கோபம் வந்தவுடனே இந்த யானையை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி மனம் புழுங்கி அந்த சிலந்தி என்ன செய்துனா கோபத்தோடு யானையினுடைய துதிக்கையிலே உள்ளே சென்று புகுகிறது. அப்படி உள்ளே சென்று புகுந்து அந்த குடையுது, ரொம்ப குடையறதுனால அந்த குடைச்சல் தாங்காது யானை என்ன செய்துனா அந்த கையை தும்பிக்கை தரையில அடித்து இறந்து விடுகிறது. யானையும் இறந்து விடுகிறது, சிலந்தி பூச்சியும் அங்கு இறந்து விடுகிறது என்று சொல்லுகிறார். ரெண்டுமே இறந்து விடுகிறது. துதிக்கையினில் புக்கு கடிப்ப மிகச்சிறியோரும் மிக பெரியோரை நிலைகுலைய செய்ய வல்லராகுவர் என்பது உண்மை. சிலந்திங்கிறது ரொம்ப சின்ன ஒரு பூச்சி, ஆனா மிகப்பெரிய பலத்திலே உயர்ந்த ஒரு யானையை கூட அதை அழித்து விடுகிறது அப்படின்னு சொல்றார். அழித்து விட்டது. இப்போ யானையும் அந்த சிலந்தியும் இறந்து விட்டது. அதுகள் செய்தது இரண்டுமே செய்தது சிவபுண்ணியம்தான். இப்ப யானை என்ன ஆயிற்று, சிலந்தி என்ன ஆயிற்று அப்படிங்கிற இந்த பாடல்ல சொல்றாரு பாருங்க. இதான் இந்த முற்பிறப்பு என்று சொல்லுவது இதோட முடிந்து போகிறது. தரையில் புடைப்ப கைபுக்க சிலம்பிதானும் உயிர் நீங்க மறையில் பொருளும் தருமாற்றான் மத யானைக்கும் வரம் கொடுத்து முறையில் சிலம்பிதனை சோழர் குலத்து முன்னுதித்து நிறையில் புவனம் காத்தளிக்க அருள் செய்தருள நிலத்தின்கண். இப்ப ரெண்டு நடக்குதுங்க இங்க. ஒன்று, இறந்து விட்ட அந்த யானைக்கு அவர் பெருமான் வரம் கொடுக்கிறார். அந்த யானைக்கு முக்தி கொடுத்தாச்சு. அப்புறம் அந்த சிலந்தி என்ன செய்யறார் அப்படின்னா சோழர் குலத்திலே உதிக்க செய்து, ஏன்னா அது கோயில் கட்டுறது தான் அதனுடைய எண்ணம். முற்பிறப்பழ பெருமானுக்கு அந்த வெயில் தாக்காது தூசிகள் விழாது அது பந்தர் அமைத்த ஒரு காரணத்தினாலே, அது செய்த சிவபுண்ணியத்தின் காரணமாக சோழர் குலத்திலே அது ஒரு அரச வம்சத்திலே பிறக்க வைத்து அவர்
பல ஆலயங்கள் சிவப்பணி செய்ய போறார். அதான் அந்த சோழர் குலத்திலே அந்த சிலந்தியானது இப்ப பிறக்க போகிறது என்று சொல்லி இந்த பாட்டில் இந்த முற்பிறப்பை இதோட அவர் முடிச்சுக்கிறார். சிலம்பி மறையிற் பொருள் வேதங்களின் பொருளாவார் இறைவர் தருமாற்றல் தருகின்ற முறையாலே அந்த யானைக்கு வரம் கொடுத்தார். சிவபதம் கொடுத்து அவர் பெருமான் அருள் செய்கிறார். இப்ப கோச்செங்க சோழனார் என்னது, இந்த சிலந்தியானது சோழ வம்சத்திலே ஒரு சுபதேவன் கமலவதி என்று சொல்லக்கூடிய அந்த அரசனுக்கு, சுபதேவன் என்று சொல்லக்கூடிய அரசனுக்கு மகனாக அவர் அவதரிக்க போறார். அதான் சொல்றார். தொன்மை தரு சோழர் குலத்தரசனாம் சுபதேவன் தன்னுடைய பெருந்தேவி கமலவதியுடன் சார்ந்து மண்ணு புகழ் திருத்தில்லை மன்றாடு மலர்பாதம் சென்னியுறப் பணிந்தேத்தி திருப்படி கீழ் வழிபடுநாள். தொன்மை தரு சோழர் குலத்தரசனாம் சுபதேவன், சோழர் குலத்திலே இப்படி தொன்மையான ஒரு குலம் சோழர் குலம், இவ்வளவு பெருமையுடைய அந்த சோழர் குலத்திலே சுபதேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன், அவனுடைய அரசமாதேவியினுடைய பெயர் கமலவதி. இரண்டு பெருமக்களும் சேர்ந்து நிலை பெற்ற புகழையுடைய தில்லையம்பதிக்கு வருகின்றார்கள் வழிபாடு செய்வதற்காக. மன்றாடு மலர்பாதம் சென்னியுறப் பணிந்தேத்தி, அங்கு பெருமானுடைய திருவடிகளை பணிந்து ஏத்தி அந்த பஞ்சாக்கரப்படி திருப்படி கீழ் வழிபடும் நாள். பஞ்சாக்கரப்படிக்கு கீழே அவர்கள் பஞ்சாக்கரப்படியில் நின்று பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வழிபாடு செய்து கொண்டிருக்கிற பொழுது நீண்ட நாட்கள் அந்த அரசனுக்கு குழந்தை பேர் இல்லை. இரண்டு பெருமக்களும் அங்கு வரம் வேண்டுகிறார்கள். அப்படி வரம் வேண்டுகின்ற பொழுது அந்த பெருமானுடைய கூத்தப் பெருமானுடைய திருவருளினாலே அவர்களுக்கு மணிவயிறு வாய்க்க பெறுகிறது. மக்கட்பேரின்மையினால் மாதேவி வரம் வேண்ட செக்கனிடம் சடைமுடையார் திருவுள்ளம் செய்தலினால் மிக்க திருப்பணி செய்த சிலம்பி குடவேந்து மகிழ் அக்கமல வதிவயிற்றின் அணிமகமாய் வந்தடைய. பாருங்க, மக்கள் பேரின்மையினால் மாதேவி வரம் வேண்ட. பாருங்க, குழந்தை பேர் இல்லைன்னா கூத்தப்பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார்கள். கூத்தப்பெருமானை வழிபாடு செய்ததனால செக்கனிடம் சடைமுடியார் திருவுள்ளம் செய்ததினால், கூத்தப்பெருமான் திருவுள்ளம் செய்ததனாலே மிக்க திருப்பணி செய்த சிலம்பி, அந்த நல்ல திருப்பணி செய்த திரு ஆனைக்காவிலை பெருமானுக்கு பந்தரமைத்து திருப்பணி செய்த அந்த சிலந்தியானது குளவேந்து மகிழ் அக்கமலவதி வயிற்றில், கமலவதியினுடைய வயிற்றிலே மகவாக வந்தடைகிறது. இப்போ அந்த சிலந்தி தான் கோச்செங்க சோழராக அவதரிக்கிறது அப்படிங்கிறத செக்கிழாரடிகளே நமக்கு அருளுகின்றார். மக்கள் பேர் இல்லை என்று சொன்னால் பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. அதே மாதிரி மகவிழாமையின் மகிழ்மனை வாழ்க்கையின் மருண்டு அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சிவநேசனாருக்கு குழந்தை இல்லாத அவர் மருண்டார் அப்படின்னு சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். மகவிழாமையின் மகிழ்மனை வாழ்க்கையின் மருண்டு அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, நல்ல பெருமானை நோக்கி தவம் செய்தார், அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்தார் அப்படிங்கறத அங்க வலியுறுத்துகிறார் சேக்கிழார் பெருமான். அடியார் பெருமக்களை அழைத்து பாத பூசைகள் செய்து அன்னம்பாளிப்பு செஞ்சா குழந்தை பிறக்குமா. இது சிவநேசனார் செய்து அந்த பூம்பாவை அவதரிக்க பெற்றார் அப்படிங்கறத நம்ம அறிய முடிகிறது. அதான் சொல்றார், அருந்தவங்கள் செய்து அரணடியாருக்கு அச்சனை உழப்பிழ செய்த அந்நலத்தால் கரியவாம் குழலால் மனைவியார் வயிறெனும் கமலத்து புதிய பூமகள் என ஒரு பெண் கொடி உதித்தால். பாருங்க, அருந்தவங்கள் செய்து பெருமானை நோக்கி தவம் செய்தார் சிவநேசனார். அவர் என்ன செய்யறாரு, அரணடியாருக்கு அர்ச்சனை உழப்பிழ செய்த நலத்தால் அடியார்களுக்கு நல்ல ஒரு பாத பூசை செய்திருக்கிறார். கரியவாம் அந்த குழலாம் மனைவியார் வயிறெனும் கமலத்து, அந்த தாமரை போன்ற அந்த வயிற்றிலே அந்த புதிய பூமகள் என ஒரு பெண்கொடி உதித்தாள் என்று சொல்லி பூம்பாவையினுடைய அவதாரத்தை சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். அப்ப பிள்ளை பேர் வேண்டும் என்று சொன்னால் பெருமானையும் வழிபாடு செய்யலாம், அதே போல அடியார்களையும் வழிபாடு செய்யலாம் என்று இரண்டையும் இங்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப கமலவதியினுடைய வயிற்றிலே கரு உருவாகிறது. அது அந்த கருவானது பிறப்புக்கு நிறை மாதமாக இருக்கின்ற பொழுது
அந்த குழந்தை பிறப்பதற்கு சில நாளிகள் முன்பாக அங்கிருந்த அரண்மனை சோதிடர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இன்னும் ஒரு நாளிகை கழித்து இந்த குழந்தை பிறந்தால் இந்த உலகங்களை எல்லாம் கட்டி ஆளக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அம்மா என்ன செய்யறாங்கன்னா, அரசமாதேவியார் தன்னை தலைகீழாக கட்டிவிடும்படி சொல்றாங்க. அதாவது தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எப்பொழுதும் பெரியவர்கள் அதற்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இப்போ அம்மா தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாது தன்னை தலைகீழாக கட்டிவிடும்படி சொல்லுகிறாங்க. அதான் சொல்றார், களையார் தோழி கமலவதி தன்பால் கருப்பனால் நிரம்பி நான் நிரம்பி விளைவார் மகவு பெற எடுத்த வேலை அதனில் காலம் உணர்பலையார் ஒரு நாளிகை கழித்து பிறக்கும் மேல் இப்பசும் குலவி உளையார் புவனம் ஒரு மூன்றும் அழைக்கும் என்ன ஒள்ளிலையார். பாருங்க, இந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்திலே காலநிலை அறிந்த சோதிடர்கள் அங்க அரண்மனையிலே சோதிடர்கள் எல்லாம் இருப்பாங்க. அந்த சோதிடர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாளிகை கழித்து இந்த குழந்தை பிறக்குமாகில் இப்பிள்ளை 3 உலகங்களையும் அரசு புரியும் என்று சொல்லுகிறார்கள். அப்ப ஒளிவிளங்கும் அணியணி அடைந்த அந்த அரசமாதேவியார் என்ன செய்யறாங்க அப்படின்னா, யாருமே சொல்ல முடியாத செய்ய முடியாத அந்த செயலை அரசமாதேவி செய்யறாங்க. அதான் சிறப்பு. பிறவாது ஒரு நாளிகை கழித்து என் பிள்ளை பிறக்கும் பரிசு என்கால் உறவாத்தெடுத்து தூக்கும் என உற்ற செயன் மற்றதும் முற்றி அறவாணர்கள் சொல்லிய காலமனைய பிணிவிட்டு அருமனையை இரவாது ஒளிவால் பெற்றெடுத்து என்கோ செங்கன்னானோ என்றால். அருமையான இடம். பிறவாது ஒரு நாளிகை கழித்து என் பிள்ளை பிறக்கும் பரிசு என்கால் உற ஆர்த்து எடுத்து தூக்கும் என அப்படிங்கிறார். அப்படின்னா, அதாவது பிறவாத ஒரு நாளிகை கழித்து என் பிள்ளை பிறக்கும்படி என் கால்களை பொருந்த கட்டி தூக்குங்கள், காலை கட்டி தலைகளாக தூக்கி கட்டுங்கள் என்று சொல்லி அம்மா சொல்றாங்க. அப்படியே அதே போல கட்டுகிறார்கள். பொருந்திய செயலை நிறைவு பெற்று அந்த அரவாணர்கள் சோதிடர்கள் சொல்லிய அந்த கால எல்லை பெற்று அந்த கால எல்லை வர கட்டவிழ்த்து விடுவிக்க இரவாது உள்ள கமலவதி அரியமணி போன்ற குழந்தையை பெற்று கையில் எடுத்து அந்த குழந்தை பிறக்கிறது. அந்த ஒரு நாளிகை கழித்து அந்த குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை பார்த்து இவன் என் செல்வக்கோ செங்கண்ணானோ என்று அந்த குழந்தையை அப்படியே வியந்து அந்த தாய் அப்படியே போற்றுகிறார். குழந்தை பார்த்து கண்ணெல்லாம் செவந்து இருக்கிறது. அப்ப அந்த குழந்தை பார்த்து அந்த அம்மா சொல்றாங்க, கமலவதி சொல்றாங்க, இதான் இவன் என் செல்வக்கோ செங்கண்ணானோ என்று பாராட்டி மகிழ்ந்தார். அடுத்த கணம் தாயார் அவர் திருவடிப்பேர் அடைந்து விடுகிறார். அரவாணர்கள்னா சோதிடர்கள். அறநூல் விதிப்படி கால கணித நிலைகளால் கோள்களின் பலன் பற்றி அறிந்து கூறி மக்களை அறவழி நிறுத்தும் துணைவர்களாக அரவாணர் அப்படின்னு சொல்றாரு. ஓதுங்கள் நான்மறை உத்தமரே என்று சொல்லி திருக்கோவையாரிலையும் அந்த சோதிடர்களை பற்றி வருகிறது. இரவாது ஒளிவாள் அப்படிங்கிறார். அப்படின்னா, அன்று பிள்ளை பிறந்த சில நேரத்துள் இறப்பவளாயினும் கோச்செங்கனாரின் தாய் என்ற புகழால் என்றும் இரவாது இருப்பவள். குழந்தை பிறந்து சில நேரத்தில் அந்த அம்மா இறந்து விட்டாலும் ஆனா இரவாது ஒளிவாள் என்று சொல்லி சேக்கிழாரடிகள் சொல்லுவதற்கு என்ன காரணம்னா, எந்த காலத்திலையும் கோச்செங்கனாருடைய தாயார் கமலவதி அப்படிங்கிற ஒரு புகழால் என்றுமே இரவாது இருப்பவர். ஏன்னா இன்னைக்கும் கமலவதி என்று சொல்லி நிறைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறார்கள். கோச்செங்க சோழனுடைய தாயார் கமலவதி என்று சொல்லி பெண் குழந்தைகளுக்கு நிறைய பெயர் வைக்கிறார்கள். இப்படி கால் மேலே தூக்கி நிறுவிய நிலையிலும் குறித்த கால எல்லையளவும் சாவாமல் இருந்தவள் என்று ஒரு சிலர் சொல்றாங்க. இருந்தாலும் சிவகுமணி என்ன சொல்றாருன்னா, அந்த என்றும் புகழால் இரவாது இருப்பவள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுதான் ரொம்ப சிறப்பு. என் செங்கண்ணானோ பிள்ளை பிறக்கும் நேரம் கழித்து ஒரு நாளிகளும் பிறவாமல் ஒடுக்கி வைத்தமையின் குளவியின் கண் சிவந்திருந்தமை நோக்கி தாயார் இவ்வாறு பெயரிட்டு அழைத்தனர் என்கிறார். அந்த குழந்தை தலைகளாக கட்டி வைத்ததுனால அந்த உதிரங்கள் எல்லாம் குழந்தையினுடைய கண்ணிலே பட்டு அந்த கண்கள் எல்லாம் அப்படியே செவந்து இருந்துதான். அந்த தாய் பார்த்துட்டு அப்படியே அன்போட என் செல்வ செங்கண்ணானோ என்று சொல்லி அழைச்சாங்களாம். இப்ப அம்மா ஈன்றெடுத்த வருகனமே திருவடிப்பேர் அடைஞ்சிட்டாங்க.
அப்பா சுபதேவன் இந்த குழந்தைய ரொம்ப சிறப்பாக வளர்த்து வருகிறார். அதாவது தன்னுடைய உயிரை விட மேலாக அந்த குழந்தையை வளர்த்து வருகிறார். தேவி புதல்வர் பெற்றிறக்க செங்கோர் சோழன் சுபதேவன் ஆவு எனைய அரும் புதல்வன் தன்னை வளர்த்து அங்கு அணிமகிடம் மேவும் உரிமை முடிகவித்து தானும் விரும்பு பெருந்தபத்தின் தாவின் நெறியைச் சென்றடைந்து தலைவர் சிவலோகம் சார்ந்தான். சுபதேவன் அந்த குழந்தையை தன்னுடைய கண் போல வளர்த்து உயிரை விட மேலாக வளர்த்து அந்த தன்னுடைய மகனுக்கு உரிய பிராயத்திலே அணி செய்யப்பட்ட அந்த மணிமகுடத்தை பொருந்திய உரிமைப்படி முடியில் சூட்டி அவனுக்கு தான் இருக்கின்ற பொழுதே கோச்செங்க சோழருக்கு அரச பட்டம் கொடுத்து விரும்புகின்ற பெரிய தவம் செய்கின்ற குற்றமற்ற நெறியினை சென்று அடைந்திருந்து பிறகு பெருமானுடைய சிவலோகத்தை சார்ந்தார் என்று சொல்லி இந்த பாடல்லையே கோச்செங்க சோழருடைய அப்பா சுபதேவன் பெருமானுடைய திருவடி பேரடைந்தார் என்று சொல்லி அதையும் சொல்லிடுறார். இப்ப தாய் தந்தை 2 பேருமே திருவடி பேர் அடைந்து விடுகிறார்கள். பெரியவர்கள் எப்பொழுதுமே நன்றாக இருக்கின்ற பொழுதே இந்த அரசாட்சியை எல்லாம் ஒப்படைத்து விட்டு திருத்தொண்டு செய்வதற்காக பல நாயன்மார்கள் சென்றிருக்கிறார்கள். அப்படி தவம் செய்வதற்காக செல்லுவது ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் அவர் அரசாட்சி இன்னலென இகழ்ந்ததனை எழில்குமரன் மேல் இழிச்சி என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்லார். நம்முடைய ஐயடிகள் காடவர்கோன் அவர்கள் நன்றாக இருக்கின்ற பொழுதே தன்னுடைய அரசாட்சியை தன்னுடைய மகனிடத்திலே கொடுத்து அவர் சிவப்பணி செய்ய சென்றார். களரிற்றறிவார் நாயனார் அப்படித்தான் தரணி நீத்து தவம் சார்ந்தான் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த அரச பதவியை நீக்கி அவர் தவம் செய்தார் என்று சொல்லுகிறார். செங்கோற் பொறையன் என்று சொல்லக்கூடிய சேர மன்னன் துறவு மேற்கொண்டு தனக்கு பின் அரச பட்டம் நிகழ்வது பற்றி கவலைப்படாது தவம் சார்ந்தனன். இவங்கெல்லாம் கூட ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அந்த சேர மன்னன் அதை பற்றி கவலையே படாது அவன் அப்படி சென்றான் என்று சொல்லி இப்படி பல இடங்களிலே நமக்கு அரசாட்சியை விட அந்த பெருமானுடைய திருத்தொண்டு சிறந்தது என்று சொல்லி துறந்த அரசர்கள் நிரம்பியிருக்கிறார்கள். இப்ப சுபதேவன் எப்படின்னா உலகச் சார்பாகி அந்த அரசாட்சியினை முதலில் சார்ந்து அதன் துணையாலை பின் அதனை விட்டு தவநெறி சார்ந்து அந்த தவநெறியின் துணையாலே முடிவில் சார்தற்குரிய சிவலோகம் சார்ந்தனன் சார்புணர்ந்து சார்புகட ஒழுகின் என்று சொல்லி திருக்குறள் சொல்வது போல அவர் ஒன்றொன்றா அதாவது அரசாட்சியை முதலிலே சார்ந்து அந்த அரசாட்சியின் துணையாலே அதை விட்டு தவநெறி சார்ந்து அந்த தவநெறியின் துணையாலே சிவலோகம் சார்ந்தனன் என்று சொல்லி அவருடைய நிலையை நமக்கு சேக்கிழாரடிகள் அருளுகின்றார். இப்ப கோச்செங்க சோழர் அரசு பதவியை ஏற்று நிறைய இப்ப பெருமானுக்கு தொண்டு செய்ய போகிறார். கோதை வேளார் கோச்செங்க சோழர் தாம் இக்குவலயத்தில் ஆதிமூர்த்தி அருளால் முன் அறிந்து பிறந்து மண் ஆழ்வார் போதநாதன் தான் மகிழ்ந்து பொருந்தும் பெரும் தன் சிவாலயங்கள் காதலோடும் படையெடுக்கும் தொண்டு புரியும் கடன் பூண்டார். இதுதான் சொல்றாருங்க. அதாவது 78 மாடக் கோயில்கள் அப்படின்னு சொல்லி புராணத்துல குறிப்பிடப்படவில்லை. புராணத்துல பல ஆலயங்கள் அப்படின்னு தான் சொல்றார். பெரும் தன் சிவாலய பொருந்தும் போதநாதன் தான் மகிழ்ந்து பொருந்தும் பெருந்தன் சிவாலயங்கள் காதலோடும் பழையெடுக்கும் தொண்டு புரியும் கடன் பூண்டாருங்கிறாரு. ஆனா 78 மாடக் கோயில்கள் என்று சொல்லி நமக்கு நம்முடைய அப்பர் சாமிகள் தன்னுடைய தேவாரத்திலே அருளுகின்றார். அதே போல வைணவ ஆச்சாரியார்கள் இவரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். அதிலே 78 மாடக் கோயில்கள் என்று சொல்லி அவர்களும் அதை பாராட்டி எழுதியிருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள். அது எப்பொழுதும் பிறப்பு என்று வந்துவிட்டால் முன்னை பிறப்பு யாருக்கும் நினைவு வராது. ஆனா இவருக்கு ஆதிமூர்த்தி அருளால் முன்னறிந்து பிறந்து மன்னாழ்வார் பெருமானுடைய திருவருளினாலே இவர் சிவபெருமானுடைய அருளினாலே முன்னை நிலையின் நினைவுடன் பிறந்தார். போன பிறப்புடைய நினைவோடவே இப்ப பிறந்திருக்கிறார். மன்னாழ்வார் கடன் பூண்டார் மன்னாழ்வாராகி தன்னுடைய கடமையை மேற்கொண்ட நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இப்படி ஆர்வ மிகுதியினாலே பல கோயில்களை எடுத்தார் என்று சொல்லி நமக்கு பெருங்கோயில் 70 8 என்று சொல்லி திருத்தாண்டகத்திலே அரசுகள் அருளுகின்றார். வைணவ ஆழ்வார்களும் ஒரு 70க்கு பின் எடுத்தவை 8 கோயில்கள் போலும் என்று சொல்லி வைணவ பெரியவர்களும் போற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லி சிவக்குமணி அவர்கள் உரையிலே இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். பெருந்தன் சிவாலயம் பெருங்கோயில்கள் என்று சொல்லக்கூடிய மாடக் கோயில்கள் அப்படின்னா அனைத்தையும்
மாடக்கோயிலாக அமைத்தார். யானை புகாது என யானை அந்த ஆலயத்தை அவர் அமைத்த பந்தரை சிதைத்ததனால யானை உள் புகாத மாதிரி அவர் மாடக்கோயில்கள் கட்டியிருக்கிறார். ஏன்னா போன பிறப்பினுடைய அந்த இது அவருக்கு ஆதிமூர்த்தியினுடைய அருளாலே அவருக்கு தெரியறதுனால இந்த யானை உள் புகாதவாறு அவர் அந்த ஆலயங்களை அமைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனைக்காவில் தாம் முன்னம் அருள் பெற்றதனை அறிந்தங்கு மானை தரித்த திருக்கரத்தார் மகிழும் கோயில் செய்கின்றார். ஞானச் சார்வாம் வெண்ணாவலுடனே கூட நலம் சிறக்க பானல் களத்து தம்பெருமான் அமரும் கோயில் பணி சமைத்தார். ஆனைக்காவில் தம் முன் அருள் பெற்றதனை அறிந்து, திருவானைக்காவில் தாம் முன்னை நிலையில் திரு அருள் பெற்ற அந்த வரலாற்றை அறிந்தாராதலின் பெருமான் திருவருளால் அது அவருக்கு தெரிகிறது. சிலந்தியாக இருந்து அவர் ஆனைக்கா பெருமானை வழிபாடு செய்ததெல்லாம் அவர் அறிந்ததனால அந்த பெருமான் மகிழ்ந்தெழுந்து அருளும் திருக்கோயில்களை செய்கின்றாராகி மெஞ்ஞானத்தின் சார்பினையுடைய வெண்ணாவல் மரத்தினுடனே பொருந்த நன்மை சிறந்தோங்க நீலமலர் போன்ற கழுத்தினையுடைய தம் இறைவர் வீட்டிற்கும் திருக்கோயில் பணியினை செய்தமைத்த திருவானைக்கோவில் பணியை இவரே இருந்து சமைக்கிறார். இவரே இருந்து அந்த திருவானைக்காவல் கோயில் பணியை அவர் அமைத்தார். சிலந்தியாயிருந்த நிலையில் தன்னால் இயன்றளவு நூல் வளையமாகிய மேல்கட்டியனை இயற்றியது இப்போது அரசராகிய நிலையில் இறைவருக்கு முற்றிய அந்த கல் திருப்பணியாக அந்த பதியிலே இயற்ற வேண்டும் என எண்ணிய நிலை இவருக்கு மனதிலே தோன்றுகிறது. அப்படி ஞானச்சார்வாம் வெண்ணாவல் இந்த வரலாறு முதல்ல உரைக்கப்பட்டது தான். அந்த வெண்ணாவலுக்கு கீழே இருக்கக்கூடிய பெருமானுக்கு இப்போ இவர் கட்கோயில் திருப்பணி செய்கிறார். அதான் வெண்ணாவலுடனே கோயில் பணி சமைத்தார். வெண்ணாவல் மரத்தினையும் அதன் கீழ் அமரும் இறைவரையும் சேர்த்து காணத்தக்க ஒரு கோயிலாக அமைத்தார். இந்த பதியில் இன்றும் இறைவரது சந்நிதி வெண்ணாவல் மரத்தின் அடியில் ஒன்றாய் கண்டு வழிபட உள்ள நிலை கண்டுகொள்க அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. வெண்ணாவலுடனே கூட தலமரமும் அதன் அடியே எழுந்தருளும் இறைவரும் கூட ஒன்றாக சேர்த்து கொண்டு வழிபடுவதில் வேண்டும் என்பது. எப்பொழுதும் அந்த தலத்தினுடைய மரமும் பெருமானையும் ஒன்றாக வழிபாடு செய்வது சிறப்பு. அந்த தலத்தினுடைய மரத்தை அகற்றுவது, கோயில் திருப்பணிக்காக அகற்றுவதெல்லாம் கூடாது என்று சொல்லி சிவப்பணி அவர்கள் நமக்கு உரையிலே அருளுகின்றார். அந்த தலவிருச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த மரங்களை எவ்வாற்றானும் சிதைத்தல், அப்புறப்படுத்துதல் முதலியவை செய்யலாகாது, அது சிவ அபராதமாகும் என்று சொல்லி நமக்கு புராணத்திலே அருளுகின்றார். மந்திரிகள் தமையேவி வள்ளல் கொடை அனபாயன் முந்தை வரும் குலமுதலோர் ஆயமுதல் செங்கனார் அந்தம் இல் சீர் சோநாட்டில் அகழ்நாடு தொருமணியார் சந்திரசேகரன் அமரும் தானங்கள் பல சமைத்தார். மந்திரிகள் தமையேவி, இவர் அரசர் அப்படிங்கிறதுனால இவர் மந்திரிகளை எல்லாம் அழைத்து சிவப்பணிகள் அங்கங்கு நிறைய செய்ய வேண்டும் என்று சொல்லி திருவானைக்காவில் தாம் முன் அருள் பெற்றமை அறிந்து அந்த கோயிலை தாமே இருந்து திருப்பணி செய்கின்றார். ஏனைய இடங்களில் அங்கங்கு மந்திரிகளை ஏவி இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இவருடைய கட்டளையின் மூலமாக மந்திரிகளை வைத்து அந்த திருப்பணிகளை நாயனார் செய்கிறார். இவர் எப்படிப்பட்டவர்? கொடைவல்லலாகிய அனபாய சக்கரவர்த்தியினுடைய முந்தையவராக வரும் குலமுதல்வராகிய முதன்மை பொருந்திய கோச்சங்கனார் அப்படின்னு சொல்லி சொல்றார். பல ஸ்தானங்கள் சோழ நாட்டிலே பல பெருமான் வீட்டு இருக்கக்கூடிய பல ஆலயங்களை இவர் படைத்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிய முடிகிறது. தானங்கள் பல அப்படின்னு சொல்லிடுறாருங்க. இவ்வளவு கோயில்னு புராணத்துல சொல்லப்படலை. நல்ல அறங்கள் செய்தவற்றை கணக்கிடல் ஆகாது என்ற சைவ மரபு பற்றியும் செயலால் முற்றியன இவ்வளவே ஆயினும் செய்ய எண்ணியன மேலும் மிக பலவா மாதலின் அவை இப்பயனே தருதல் பற்றியும் தொகையால் அளவிட்டு கூறிற்றிலர் என்பது அத கோயில் இவ்வளவுன்னு சொல்லி அவர் சொல்லலை என்று சொல்லுகிறார். கோயில் கட்டினா மட்டும் பத்தாதுங்க, அதுக்கு அமுதுபடி செய்யணும். தினசரி அதுக்கு படித்தரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த படித்தரங்கள் செய்யணும். அதையும் நாயனரே செய்திருக்கிறார். அக்கோயில் தோறும் சிவனுக்கு அமுதுபடி முதலான மிக்க வெறும் செல்வங்கள் விருப்பினான் மிக அமைத்து திக்கனைத்தும் தனி செங்கோன் முறை நிறுத்தி தேர்வேந்தர் முக்கன் முதல் நடமாடும் முதல் தில்லை முன்னினார். பாருங்க, அக்கோயில் தோறும் சிவனுக்கு அமுதுபடி முதலான அந்த திருக்கோயில்கள் தோறும் இறைவருக்கு
திரு அமுதுக்குரிய படித்தர முதலான மிகுந்த செல்வங்களை தாம் விருப்பத்தினாலே மிகவும் அமைத்து எல்லா திசைகளிலும் ஒப்பற்ற தமது செங்கோல் ஆணை முறையினை செலுத்தி நிறுத்தி தேர்ப்படையினையுடைய செங்கன்னார் முக்கனுடைய முதல்வராகி இறைவர் திருநடனம் செய்கின்ற முதன்மை பொருந்திய திருத்தில்லையனை நினைந்து முற்படச் சென்றடைந்தார். இப்ப எல்லா மாடக்கோயில்களும் திருப்பணி செய்தாகிவிட்டது. இப்ப என்ன செய்யறாருன்னா அவர் தில்லையம்பதி செல்லுகிறார். ஏன்னா தில்லையம்பதி கூத்தப்பெருமானுடைய தில்லையம்பதி சென்று அந்த வரத்தினாலே இவர் அவதரிக்க பெற்ற பெருமகனார் அப்படிங்கிறதுனால இவரு என்ன செய்யறாரு, இப்ப திருப்பணிகள் எல்லாம் செஞ்சாச்சு. அடுத்தது தில்லையம்பதி தரிசனம் செய்வதற்காக பெருமானை வழிபாடு செய்வதற்காக தில்லையம்பதி செல்லுகிறார். திருவார்ந்த செம்பொன்னின் அம்பலத்தே நடம் செய்யும் பெருமானை அடி வணங்கி பேரன்பு தலை சிறப்ப உருகா நின்று உளம் கழிப்ப தொழுது ஏத்தி உறையும் நாள் வருவாமை மறையவர்க்கு மாளிகைகள் பல சமைத்தார். திருவார்ந்த செம்பொன்னின் அம்பலத்தே நடம் செய்யும் பெருமானை அடிவணங்கி அப்படின்னா சைவமை திருவே மிக்க செம்பொத்திரு அம்பலத்திலே திருடனம் செய்தருளுகின்ற இறைவரை அடிவணங்கி அந்த பெருமானை வணங்கி அப்புறம் அன்பு மேன்மேல் ஓங்க பேரன்பு மேன்மேல் ஓங்க மனமுருகி மகிழ்ச்சி அடைய தொழுது துதித்து அங்க கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறார் நாயனார். அப்படி தங்கியிருக்கின்ற பொழுது வாய்மை வருவாய்மை மறையவருக்கு மாளிகைகள் பல சமைத்தார். அங்கு தில்லைவாழ் அந்தனர்கள் அந்த காலத்திலே 3000 பேர் இருந்ததாக நமக்கு அறிய முடிகிறது. காலகட்டத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வந்தார்கள். அந்த அந்தணர்களுக்கெல்லாம் அங்க மாளிகைகள் கட்டி கொடுத்தார். அப்படி தில்லைவாழ் அந்தணர்களுக்கு உறையூலாகிய திருமாளிகைகள் பலவற்றையும் அவர் சமர்ப்பித்தார் அப்படின்னு சொல்றார். அந்த திருவார்ந்த செம்பொன் அப்படின்னா சைவ மெய்த்திரு முக்தி திரு அப்படின்னு சொல்றார். ஏன்னா அங்க தில்லையை சென்று தரிசித்தால் முக்தி, திருவண்ணாமலை நினைக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, திருவாரூரில் பிறக்க முக்தி, தில்லையம்பதியை நினைத்தால் முக்தி என்று சொல்லுவார்கள். அதான் திருவார்ந்த செம்பொன்னின் அம்பலம்ங்கிறார். அப்படின்னா சைவ மெய்த்திரு முக்தி திரு அப்படின்னு சொல்றார். தில்லையில் செங்கன்னார் பலகாலம் தங்கி இறைவரை வழிபட்டு இருந்தனர் என்பது நாம் அறிய முடிகிறது. இப்படி பல நாட்கள் தங்கி இருக்கிற பொழுதுதான் அவர் அங்கிருந்த மறையவர்களுக்கெல்லாம் தில்லைவாழ் அந்தணர்களுக்கெல்லாம் அங்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறார். தேவர் விரான் திருத்தொண்டில் கோச்செங்கச் செம்பியர்கோன் பூவலயம் பொது நீக்கி ஆண்டருளி போனியின் மேல் ஏவியனர் தொண்டு புரிந்து இமையவர்கள் அடி போற்ற மேவினார் திருத்தில்லை வேந்ததிரு திரு அடிநிழல் கீழ். இப்படி பலகாலம் தொண்டு செய்து தேவர் பெருமானாராகிய சிவபெருமானுடைய தொண்டிலே கோச்செங்கச் சோழராக அவதரித்த செங்கன்னார் உலகம் பிறக்கும் பொது எண்ணாது தமக்கே சிறப்பாயுரியது என்று சொல்லும்படி தனியரசாட்சி புரிந்தருளினார்ங்கிறார். அப்படியே உலகம் தனக்கே உரியது என்று சொல்லி தனி ஆட்சி அமைத்து அவர் அந்த தொண்டு பெருமானுக்கு இந்த உலகத்திலே தொண்டு செய்து வந்தார். நிலவுலகில் சிவபெருமான் அருள் செய்து செலுத்தியவாறு நல்ல சிவத்தொண்டுக்களை செய்து தேவர்கள் வணங்கும்படி திருத்தலை நடராசரது திருவடி நிழலின் கீழ் பொருந்தினார். தேவர்களெல்லாம் வணங்கக்கூடிய அளவிலே அந்த கூத்த பெருமானுடைய திருவடி நிழலிலே அவர் அப்படியே பொருந்தினார் அப்படின்னு சொல்றார். அண்ணலார் சேவடிக்கீழ் ஆண்டரசு அமர்ந்திருந்தார் என்று சொல்லி நம்முடைய நாவுக்கரசு பெருமான் திருவடி பேர் அடைந்ததை சேக்கிழார் பெருமான் அருள்வார். அதே போல நம்முடைய மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பியர் என்று புறவலர் மன்றிலாடும் பூங்கழல் சிந்தை செய்தார் அப்படின்னு சொல்லுவார். இங்க என்ன சொல்றார் அப்படின்னா ஏவியனர் தொண்டு புரிந்து இமையவர்கள் அடிபோற்ற மேவினார் திருத்தில்லை வேந்தர் திருவடி நிழல் கீழ் என்று சொல்லி தேவர்கள் வணங்கும்படி திருத்தில்லை நடராசரது திருவடி நிழலில் கீழ் பொருந்தினார் என்று சொல்லுகிறார். இப்படி இமையவர்கள் அடிபோற்ற அப்படின்னு சொல்றாருங்க. அப்படின்னா சிவத்தொண்டர்கள் தேவர்களும் பணியும் உயர்வுடையோர் அப்படிங்கிறது நம்ம அறிய முடிகிறது. அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்னா தேவர்களும் வணங்கக்கூடியவர். அதான் சொல்ற இமையவர்கள் அடிபோற்ற இமையவர்கள் அடிபோற்ற மேவினார் திருத்தில்லை வேந்தர் திருவடி நிழல் கீழ். அப்படின்னா அடியார்களை தேவர்களும் வணங்கக்கூடிய அடியார்கள் அவ்வளவு சிறப்புடையவர்கள். பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகலத்து மால் முதல் வானவர் ஓவாது எவரும்
நிறைந்து உறைந்துள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவனம் அப்படிங்கிறார். அப்படின்னா தேவர்கள் எல்லாம் அங்கு காத்து கிடந்தார்கள். எதற்காக என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செய்வதற்காக அப்படின்னு சொல்றார். அதனால தான் அதுக்கு பேர் தேவாசிரியன் அப்படின்னு சொல்லி பேருங்க திருவாரூர்ல. கருநீலமிடற்றார் செய்ய கலரடி நீழல் சேர வரு நீர்மையுடைய செங்கற்சோழர்த மலர்த்தால் வாழ்த்தி தரு நீர்மை இசைகொள் யாழின் தலைவராய் உலகம் ஏத்தும் திருநீல கண்டப்பானர் திறமினி செப்பலுற்றேன். நீலமலர் போன்ற மிடற்றையுடைய அந்த இறைவரது செம்மை தரும் கடலணிந்த திருவடி நீழல் சேர வரும் நீர்மையுடைய கோச்செங்க சோழரின் மலர் போன்ற பாதங்களை வாழ்த்தி இறைவனுடைய திருவடியடைந்த கோச்செங்க சோழருடைய அந்த திருவடி மலர் போன்ற பாதங்களை வாழ்த்தி அந்த அவருடைய திருவடி துணை கொண்டு நீர்மை தரும் இசையுடைய யாழினது தலைவராய் உலகம் வரவும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரது திறத்தினை இனி சொல்ல புகுகின்றேன் என்று சொல்லி நாயனாருடைய திருவடி தாமர்களை சிறமேற்கொண்டு அடுத்து வரக்கூடிய பாணனார் திருநீலகண்டத்து பாணனாருடைய அவர் செய்த அந்த தொண்டை செப்பலுருகின்றேன் என்று சொல்லி நமக்கு சேக்கிழாரடிகள் இதிலே தோற்றுவாய் செய்கின்றார். இப்படி நாயனாருடைய திருச்சரிதம் நமக்கு 18 பாடல்கள் மூலமாக சேக்கிழாரடிகள் அருளுகின்றார். இந்த சரிதத்தின் மூலமாக திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அந்த நாவல் மரமும் ஒரு தவமுடைய முனிவர், அதே போல சிலந்தையும் கைலாயத்திலே பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்த ஒரு சிவகணங்கள், அதே சிவகணங்களில் ஒன்று யானையும், அதே போல சிவகணங்களிலே ஒன்று யானையும் தவமுடையது, சிலந்தையும் ஞானமுடையது, அந்த நாவல் மரமும் ஞானமுடைய வெண்ணாவல் மரம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார் என்று சொல்லி நமக்கு இந்த சரிதத்தின் மூலமாக பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல நாயனார் ஆலய திருப்பணிகள் செய்தவர். அவர் சிலந்தியாக இருக்கின்ற பொழுதே அந்த பந்தர் அமைத்து தன்னுடைய எச்சில் மூலமாக பந்தர் நூல் பந்தல் அமைத்து சருகு விழாமல் காத்ததனாலே அடுத்த பிறப்பிலே ஆலயங்கள் சமைக்கக்கூடிய அரசனாக அவதரிக்கக்கூடிய அளவுக்கு பெருமான் வந்து அவருக்கு அந்த சிலந்திக்கு அருள் செய்து சோழ வம்சத்திலே பிறக்க செய்து நாயனாராக அவதரித்து 78 மாடக் கோயில்கள் திருப்பணி செய்து கூத்தப்பெருமானுடைய திருவடிப்பேடு அறைந்தார். அந்த நாள் இன்றைய நன்னாள் என்று சொல்லி கோச்செங்க சோழ நாயனாருடைய திருவடி தாமர்களை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய திருவடி தாமர்களை வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.